ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு செஞ்சேரி மலை கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். போகிற வழியிலேயே டிஃபனை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் மேக்ஸிமம் பல்லடம் டு செஞ்சேரி பிரிவு, அப்படி இல்லைன்னா பொள்ளாச்சி டு செஞ்சேரி பிரிவு, இந்த 2 வழியில தான் வருவோம். நாங்கள் வர 2 வழியுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். 2 சைடும் தென்னை மரம் அழகாக இருக்கும். போகிற வரைக்கும் இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். கோவிலுக்கு பக்கத்தில் போனால் தான் வந்து இந்த தென்னை மரங்கள் வந்து கம்மியாகும். கோவிலை தாண்டி மறுபடியும் அதே மாதிரி தென்னை மரம் வந்துடும். ஸோ இந்த வழியை நாங்கள் போகிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் இந்த வழியில் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்சேரி மலை கோவிலுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம். வீட்டில் அவர் செவ்வாய்க்கிழமை வருவார். எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் அதனால் இன்றைக்கி போகும்போது பூ மாலை எல்லாமே வாங்கி சாமிக்கெல்லாம் கொடுத்துட்டு நிம்மதியாக சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தோம். இன்றைக்கி எங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ அதனால் நாங்கள் கோவிலுக்கு வந்திருந்தோம். இந்த கோவிலில் இந்த பொண்ணு நாதஸ்வரம் வாசிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சின்ன பொண்ணு எப்படி எவ்வளோ அழகாக நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதை கேட்டு பாருங்கள். நாங்களும் இதை பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.